சீழுதினாடும் ஐபோவன் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பாடத்தில் நாங்கள் வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறது இருக்குது தானே. காலையில் குட் மார்னிங் சொல்லுவோம், மதியம் வந்துட்டு குட் ஆஃப்டர்நூன் சொல்லுவோம், குட் ஈவினிங் சொல்லுவோம், குட் நைட் சொல்லுவோம், ஹாப்பி பர்த்டே சொல்லுவோம், ஹாப்பி நியூ இயர் சொல்லுவோம். அதே மாதிரி நிறைய வாழ்த்துக்கள் இருக்குது. இந்த வாழ்த்துக்களை தெளிவான முறையில் எப்படி நாங்கள் சொல்கிறது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்க. எல்லாத்துக்கும் முதல்ல நீங்கள் சுப என்ற ஒன்று ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். சுபன்றது ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். அதே மாதிரி வேவா வாழ்த்துக்கள் தெரிவிக்கும் போது சுபண்டு ஆரம்பிச்சு வேவாண்டு முடியும். விளங்கிச்சா? சுபண்டு ஆரம்பிச்சு வேவாண்டு முடியும். இப்போ நாங்கள் வணக்கம் சொல்கிறோம் தானே. வணக்கம் சொல்கிறோம், ஒருத்தரை பார்த்து ஹலோ சொல்லுவோம் அல்லது வணக்கம் சொல்லுவோம். இந்த வணக்கத்துக்கு சிங்களத்தில் சொல்கிறது ஐபோவான். ஐபோவான் 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 அப்படின்னு சொன்னால் வணக்கம் அப்படின்னு அர்த்தம். ஐபோவானுக்கு என்னென்ன அர்த்தங்கள் தரும் தெரியுமா? ஐபோவான் என்ன சொல்லுதுன்னு தெரியுமா? ஆயுன்னு சொன்னால் ஆயுள்ன்றதை குறிக்குது. விளங்கிட்டா? ஆயுன்னு சொன்னால் ஆயுள்ன்றதை குறிக்குது. போன்னு சொன்னால் நிறைய, பொஹோன்னு சொல்கிற அர்த்தம் தான் அது. ஆயு போகோன்னு சொன்னால் அதிகமான ஆயுள். வேவான்னு சொன்னால் உண்டாகட்டும், ஆகட்டும், நடக்கட்டும், இந்த மாதிரியான அர்த்தங்களை தான் ஐபோவான் அப்படின்றது தருது. விளங்கிட்டா? அப்போ ஐபோவான் என்னன்னு உங்களுக்கு தெளிவாக விளங்கிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ ஐபோவான் சொன்னால் வணக்கம். இப்போ யாராவது நமக்கு ஐபோவான் சொன்னால் நீங்களும் என்ன சொல்லணும்? ஐபோவான் அப்படின்னு சொல்லி ரிப்ளை பண்ணணும். விளையாட்டு தானே. ஒருத்தர் வாழ்த்து தெரிவிக்கும் போது அந்த வாழ்த்தை அப்படியே தெரிவிக்கிறதும் இருக்குது. அதை விட இன்னும் சில வார்த்தைகளை நல்லா சொல்றது அல்லது அதுக்கு ரிப்ளை பண்ணுற முறைகள் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் பார்த்துக்குவோம். சரி, இப்போ காலைக்கு நாங்கள் சொல்றது உதேன்னு சொல்றது. காலையில் நாங்கள் என்ன சொல்றது? கதைக்கிற மொழியில் காலைக்கு நாங்கள் உதேன்னு சொல்றது. அப்போ வாழ்த்துக்கள் தெரிவிக்கும் போது உதேசன என்று சொன்னாலும் காலை தான், உதேன்னு சொன்னாலும் காலை தான். உதேன்னு சொல்லி கதைக்கும் போது நாங்கள் சொல்லுவோம். உதேசனன்னு சொன்னால் எழுதும் போது நாங்கள் பயன்படுத்துவோம். உதேசனையோட அக் போட்டு உதேசனக்குன்னு பயன்படுத்தி சுபண்டு ஆரம்பித்து வேவாண்டு முடிக்கணும். அப்போ எப்படி வரும்? சுப உதேசனக் வேவா. விளங்கிட்டா? சுப உதேசனக் வேவா. சுப உதேசனக் வேவா. இனிய காலை வணக்கம். இந்த சுபன்றது இனிய, இன்பமான, ஒரு மகிழ்ச்சியான அப்படின்ற அர்த்தம் தரும். வேவான்னு சொன்னா உண்டாகட்டும், ஆகட்டும், நடக்கட்டும் அப்படின்ற வாழ்த்தை தான் இந்த வேவா குறிக்குது. அப்ப சுப உதேசனக் வேவா, இனிய காலை வணக்கம். அப்ப மதியத்துக்கு என்ன சொல்றது? தவல்னு கதைக்கிற மொழியில தவல் மதியத்தை குறிக்கும். அப்ப தகவல்னு சொன்னாலும் எழுதும் போது நாங்கள் தகவல்னு எழுதுவோம். அப்ப தகவலோட அக்க போடுங்க, தகவலக் வேவா. சுப தகவலக் வேவா, இனிய மதிய வணக்கம். சுப தகவலக் வேவா, இனிய மதிய வணக்கம். அப்போ பின்னேரத்துக்கு மாலை நேரத்துக்கு நாங்கள் சிங்களத்தை சொல்றது ஹவசன்னு சொல்றது கதைக்கிற மொழியில ஹெண்டேவ அப்படின்னு சொல்லி அதையும் கதைக்கிற மொழியிலையும் சொல்லலாம். இல்லை எழுதுனாலும் ஹவசன்னு எழுதலாம், அல்ல ஹெண்டேவன்னு எழுதலாம். எப்படி வேணாலும் எழுதி கொள்ளுங்க. அப்போ ஹெண்டேவன்னு சொன்னால் மாலை நேரத்தை குறிக்குது. ஹெண்டேவையோட அக்க சேருங்க, ஹெண்டேவாக். சுப ஹெந்தேவாக்வேவா, அதை நாங்கள் சுப செந்தேவாக்வேவா எழுதுகிற மொழியில் சுப செந்தேவாக்வேவா அப்படின்னு சொல்லி நாங்கள் என்ன சொல்லுவோம்? பயன்படுத்திக் கொள்வோம். இப்போ இரவைக்கு சிங்களத்தில் சொல்கிறது ரே. இரவைக்கு என்ன சொல்கிறது? ரேன்னு சொல்கிறது. அப்போ ராத்திரியன்னு சொன்னாலும் இரவு தான். அப்போ ராத்திரியோட அக்க சேர்த்து சுப ராத்திரியாக்வேவா, இனிய இரவு வணக்கம், குட் நைட் என்று சொல்கிறோம். அதான் சுப ராத்திரியாக்வேவா, இனிய இரவு வணக்கம் அப்படின்னு சொல்லி நாங்கள் பயன்படுத்தி கொள்வது. இப்போ யாருக்காவது பிறந்த நாள் வந்தால் பிறந்த நாளுக்கு சிங்களத்தில் சொல்றது உப்பான் தினேய. உப்பான்னு சொன்னா பிறந்த, தினேயண்டா டேட். உப்பான் தினேன்னு சொன்னா பிறந்த நாளை குறிக்கும். உப்பான் தினேயோட அக்க சேர்த்து பாருங்க, சுப உப்பான் தினேயாக் வேவா. சுப உப்பான் தினேயாக் வேவா, இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். சுப உப்பான் தினேயாக் வேவா. அப்ப சுப உதேசனக் வேவா, சுப தகவலக் வேவா, சுப சந்தேவக் வேவா, சுப ராத்திரியாக் வேவா. இதெல்லாம் சொல்லும் போது நீங்களும் அதே விஷயத்தை திருப்பி ரிப்பீட் பண்ணணும். விளையாட அதே விஷயத்தை தான் திருப்பி ரிப்பீட் பண்ணணும். சில விளையாட்டு தானே. சுபோதேசனாக் சொன்ன நீங்களும் ஓ சுபோதேசனாக் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லலாம். சுபதஹவலக்வேவா, நீங்களும் சுபதஹவலக்வேவான்னு சொல்லுங்க. சுப சந்தேவாக் யாராவது சொன்னால் நீங்களும் சொல்லுங்க சுப சந்தேவக்வேவா அப்படி சொல்லுங்க. சுபராத்திரியாக்வேவா நீங்களும் சொல்லுங்க சுபராத்திரியாக்வேவான்னு சொல்லுங்க, பிரச்சனை இல்லை. அப்போ பிறந்த நாள் வாழ்த்து தெரிவிக்கும் போது சுப உபந்தினியாக்வேவா, இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்லும்போது நீங்கள் என்ன சொல்லணும்? சுபபந்தனைக்கு நீங்களும் திருப்பி சொல்றதா? அவருக்கு பிறந்த நாள் இல்லை, உங்களுக்கு மட்டும்தான் பிறந்த நாள். அந்த சந்தர்ப்பத்தில் பொஹோமஸ்தூதி. எப்படி? பொஹோமஸ்தூதி. பொஹோமன்னு சொன்னால் அதிகமான, நிறைய. இப்போ நாங்கள் படிச்சிருந்தானே ஐபோவான்ல வந்துட்டு போ இருக்குதானே, அந்த போன்னு சொன்னால் நிறைய அர்த்தம். அப்போ ஐபோ ஆயுன்னு சொன்னால் ஆயுள், ஆயுபோ வேவான்னு சொன்னால் ஐபோவான் அப்படின்னு சொன்னால் அதிகமான ஆயுள் உண்டாகட்டும். அப்போ பொஹோமன்னு சொன்னால் அதிகமாக, நிறைய, ரொம்ப என்று அர்த்தம் தரும். அப்போ பொஹோம ஸ்தூதி, ஸ்தூத்தின்னு சொன்னால் நன்றி. பொஹோம ஸ்தூதி, ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி நாங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். இப்போ இதே விஷயத்தை நாங்கள் எந்த ஒரு ஃபெஸ்டிவலுக்கும் நாங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். உதாரணமாக
ஹாப்பி நியூ இயர் நாங்கள் சொல்கிறோம். இப்போ கிறிஸ்தவர்களுடைய என்னது நாங்கள் பயன்படுத்தணும் நத்தார் தினம் வாழ்த்துக்கள் தெரிவிக்கணும். அப்போ சுபன்னு ஆரம்பிங்க. சுப நத்தலக் வேவா, சுப நத்தலக் வேவா, இனிய நத்தார் தின வாழ்த்துக்கள் விளையாட்டா. சுப அழுத் அவுருத்தாக் வேவா, சுபண்டா இனிய, அழுத்துண்டா புதிய, அவுருதுன்னு சொன்னால் வருடம், அவுருத்தாக் அப்போ இனிய புதிய வருடத்தை நாங்கள் சொல்லிட்டோம். புது அழுத் அவுருத்தாக் வேவா, இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள், சுப அழுத் அவுருத்தாக் வேவா அப்படின்னு சொல்லி நாங்கள் என்ன சொல்லலாம், பயன்படுத்திக்கலாம். சித்திரை புத்தாண்டுக்கு நாங்கள் என்ன சொல்லலாம், சுப அழுத் அவுருத்தாக் வேவா அப்படின்னு சொல்லலாம். அப்போ தீபாவளி தினியாக் வேவா, சுப தீபாவளி தினியாக், எந்த நேரமும் சுபன்றது ஆரம்பிங்கன்னு சொன்னால் அது மங்களகரமான ஒன்று. ஒரு ஃபெஸ்டிவலை ஒருத்தர் ஒரு கலாச்சாரத்தினுடைய ஃபெஸ்டிவலை நாங்கள் வாழ்த்தும் போது அவர்களுக்கு அது ஒரு மங்களகரமான ஒரு விஷயமா இருக்கும், அது முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். அதனால சுபன்னு ஆரம்பிங்க. சுப தீபாவளி தினியாக் வேவா, சுப பொங்கல் தினியாக் வேவா, சுப ஹஜ் தினியாக் வேவா, சுப ஹஜ் தினியாக் வேவா, இனிய ஹஜ் பெருநாள் வாழ்த்துக்கள். சுப ரமசான் தினியாக் வேவா, இனிய ரமலான் தின வாழ்த்துக்கள். அதாவது நோன்பு பெருநாள் கொண்டாடுவாங்க இஸ்லாமியர்களுடைய பெருநாளைக்கு நாங்கள் வந்துட்டு சுப ரமலான் தினியாக் வேவா, சுப ரமசான் தினியாக் வேவா அப்படின்னு சொல்லி பயன்படுத்திக் கொள்ளலாம். சுப அழுத் அவுருத்தாக் வேவான்னு சொல்லி புது வருடம் ஆரம்பிக்கும் போதும் சொல்லலாம், சித்திரை புத்தாண்டு ஆரம்பிக்கும் போதும் நாங்கள் என்ன சொல்லலாம், சிங்களவர்களுக்கும் வாழ்த்தலாம், தமிழர்களுக்கும் நாங்கள் என்ன செஞ்சு கொள்ளலாம், வாழ்த்தி கொள்ளலாம். அதை நன்றாக நிலைவைத்துக் கொள்ளலாம். தமிழர்களுடைய புத்தாண்டு என்ன புத்தாண்டு, சித்திரை புத்தாண்டு. எனவே சித்திரை புத்தாண்டு தான் சுபாலுத் அவுருத்தாக் வேவான்னு நாங்கள் வாழ்த்தணும். நாங்கள் ஆங்கிலேயர்களுடைய பெருநாளையும் நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கோம். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்போ நாங்கள் என்ன செஞ்சு கொள்ளணும், சுப அழுத் அவுருத்தாக் வேவா, அந்த புது வருடம் ஆரம்பிக்கும் போது சுப அழுத் அவுருத்தாக் வேவா அப்படின்னு சொல்லி நாங்கள் என்ன செஞ்சு கொள்ளலாம், பயன்படுத்தி கொள்ளலாம். அதே மாதிரி பொங்கல் தினம் வரும்போது சுப பொங்கல் தினையாக் வேவா, சுபண்டா இனிய, பொங்கல்ண்டா பொங்கல் தான், பொங்கல் தின வாழ்த்துக்கள் சொல்லும்போது பொங்கல் தினையாக் வேவா. அப்போ தீபாவளி தினத்தை இந்துக்களுடைய ஒரு விசேடமான ஒரு நாளாக இருக்கும். என்னது, சுப தீபாவளி தினையாக் வேவா அப்படின்னு சொல்லி நாங்கள் என்ன செஞ்சுக்கலாம், பயன்படுத்தி கொள்ளலாம். விசேடமான நிகழ்வுகளை வாழ்த்தும் போது நீங்கள் ரிப்ளை பண்ணுறது அதே விஷயத்தை நீங்கள் திரும்ப சொல்லலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் எசேம வேவா, எசேம வேவா, எசேம வேவாண்டா அப்படியே உங்களுக்கும் உண்டாகட்டும், உங்களுக்கும் அப்படியே உண்டாகட்டும், உங்களுக்கும் அப்படியே ஆகட்டும் சொல்கிறது தான் எசேம வேவா அப்படின்னு சொல்லி நாங்கள் பயன்படுத்திக் கொள்வது. விளங்கிட்டது, எசேம வேவா அப்படின்னு சொல்லி பயன்படுத்திக் கொள்ளுங்க. அதே மாதிரி யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒன்று ஆரம்பிக்கிறார், விளங்கிட்டா, உதாரணமாக ஒரு ஓட்டப்பந்தயத்தில், விளங்கிட்டா, ஒரு ஓட்டப்பந்தயத்தில் கலந்து கொள்ள போகிறார். இப்போ இப்படி கலந்து கொள்ள போகிற ஒருத்தர் இருக்கிறார். அப்படி இல்லைன்னு சொன்னால் வேறு ஏதாவது ஒரு தொழில் தொடங்க போகிறார், இல்லை ஏதாவது ஒரு ஒன்றை சாதிக்கிறதுக்காக வேண்டி, ஏதாவது ஒன்றை செய்கிறதுக்காக வேண்டி போகிறார். அவருக்கு நாங்கள் வாழ்த்தும் போது நாங்கள் என்ன சொல்லுவோம், வாழ்த்துக்கள் தம்பி என்று சொல்லுவோம் தானே. வாழ்த்துக்கள் அண்ணா, வாழ்த்துக்கள் அக்கா, யாருக்கோ ஒருத்தருக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறோம். அந்த வாழ்த்துக்கள் தெரிவிக்கும் போது நாங்கள் சொல்கிறது சுப பெத்தும், மகே சுப பெத்தும் சொன்னால் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள், என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள், மகே சுபபெத்தும், மகே உனுசும் சுபபெத்தும் சொன்னால் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அர்த்தம். மகே உனுசும் சுபபெத்தும், என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இப்போ உனுசும் சுபபெத்தும் நம்ம டிரான்ஸ்லேட் பண்ண மாதிரி இருந்தால் உனுசுமன்னு சொன்னால் சூட்டை குறிக்கும். என்னுடைய சூடான வாழ்த்துக்கள் தான் அதில் டிரான்ஸ்லேஷன் வரும். ஆனால் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் தெரிவிக்கும் போது மகே உனுசும் சுபபெத்தும் அப்படின்னு சொல்லி நாங்கள் நினைச்சுக்கலாம், பயன்படுத்தி கொள்ளலாம். அந்த டைமில் நீங்கள் இன்னொரு விஷயத்தை பயன்படுத்திக்கலாம். என்ன தெரியுமா, ஜெயவேவா. ஜெயவேவான்னு சொன்னால் வெற்றி பெறுறதுக்காக வேண்டி நாங்கள் வாழ்த்துகிற ஒரு விஷயம் உண்டு. விளையாட்டா, இதை டிரெக்டாக டிரான்ஸ்லேட் பண்ண முடியாது, இருந்தாலும் நான் உங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி காட்டுறேன். ஜெயன்னு சொன்னால் வெற்றி, ஜெயண்டா வெற்றி, வேவாண்டா உண்டாகட்டும். அப்போ வெற்றி உண்டாகட்டும் தான் அர்த்தம் தரும். ஆனால் அதனுடைய ஆழமான அர்த்தம் என்னென்னு பார்த்தீங்களா இருந்தால், நீங்கள் வெற்றி பெற வேண்டும் அப்படின்று நான் உங்களுக்கு வாழ்த்துக்கிறேன் அப்படின்றது தான் ஜெயவேவா. மல்லி ஜெயவேவா, நீங்கள் வெற்றி பெற்று வர வேண்டும் என்று சொல்கிறது தான் ஜெயவேலா ஒயா என்னோன்னு டிரான்ஸ்லேட் பண்ணுறது இல்லை. ஜெயவேவான்னு சொன்னால் நீங்கள் வெற்றி பெற்று வர வேண்டும் அப்படின்ற அர்த்தத்தை அது குறிக்கும். விளங்கிட்டு தானே. அதனால் சிங்களத்தை சிங்களவர்கள் மாதிரி, சிங்களவர்கள் எப்படி கதைப்பாங்களோ அதே போன்று கதைச்சி பழகுங்க. அதுக்கான ஒரு முயற்சியாக தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு கொண்டு வந்திருந்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு சொல்லுங்கள். புதுசாக இந்த விஷயத்தில் நீங்கள் என்னத்தை படிச்சுக்கொண்டீங்கன்னு சொல்லுங்கள். அதே மாதிரி ஏற்கனவே சிங்களம் தெரிஞ்சவங்க இருப்பீங்க, அப்படி சிங்களம் தெரிஞ்சவங்க இதில் என்னத்தை படிச்சுக்கொண்டீங்க அப்படின்னு சொல்லி கேளுங்க. இந்த வீடியோவுக்கு நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி தான் ஸ்பான்சர் பண்ணி இந்த வீடியோ நாங்கள் செய்திருக்கிறோம். ஹக்கீம் என்ற ஒரு ஸ்டூடெண்ட் தான் எனக்கு இந்த வீடியோக்கு ஸ்பான்சர் பண்ணியிருக்காரு. எனவே ஹக்கீம் அவர்களுக்கும் நீங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்ளுங்கள். எல்லோருமே இந்த வீடியோ கொண்டு வந்தது காரணம் அவர் தான். எனவே மற்றும் ஒரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சியுடன் மிக விரைவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும், எதிர்வரும் 3ஆம் தேதி கிளாஸ் ஒன்று ஆரம்பமாகுது நம்ம ஆன்லைனில். அந்த கிளாஸில் இணைஞ்சு படிக்க விரும்பினா 0777484456 இந்த இலக்கத்தை இப்போவே வாட்ஸ்அப் பண்ணுங்கள், பேரை ரெஜிஸ்டர் பண்ணிக்கொள்ளுங்கள். சிங்களாக்கள் மாதிரி சிங்கள கதைக்கிறதுக்கு நான் உங்களுக்கு பழகித்தார்.